குடியார மூஞ்சி முகர கட்டை பாரு குடியார. அவர் என்ன சொல்றாருன்னா கடைக்கில போயில தெளிவா தான் போகும், நல்லா தான் போவாங்க. அங்க போய் குடிச்சோன்னா அவரே ஏமா நீ மல்லு கட்டுற? டேய் ஆம்பளையால போய் மல்லு கட்டுற? நான் எங்க மல்லு கட்டுற? அந்த ஆளு ஏன் மேல வந்து விழுறாப்ல. ஐ அம் சாரி. என்னது? யாருக்கு? நல்ல டாக்டரை பார்க்க வந்தேனே. முதல்ல ஐயோ இந்த அக்கா போறா. ஹலோ தப்ப என்னது? குடிக்கிற தவறு இல்லையா? எவ்வளவு செலவு பண்ணி வருஷத்துல ஒரு நாள் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் வரியை போட்டு நாடகத்தை நடத்தின நாடகத்துக்கு எடுத்துட்டாங்க. இதாருங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க. தாயா முகர கட்ட நீ எல்லாம் ஆம்பளை தானே? முத சோத்தை தானே திங்கிற, இதை திங்கிற மாதிரி தின்னி இல்ல. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? தண்ணி அடிச்சு போட்டு நாடகத்தை கெடுக்கிறிய நீ எல்லாம் மனுஷனா? இப்பதானே அந்த அவரை பேசுனேன். இப்ப நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? மரியாதை எல்லாருக்கும் மத்தியில மன்னிப்பு கேளியா? மன்னிப்பு கேக்குறியா? என்ன சொல்ற? ஏ குடியாரா என்ன என்ன தாலும் பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்காப்ல. ஏன் இந்த மன்னிப்பு கேளியா? ஐயோ என் மேல விழுந்துறாதே, முதல்ல நல்லா இருப்பேன். என்ன வீல் கோட்டம் புடிக்க ஒரு உங்க நல்லா தானே தாலும் போனாப்ல. யாரும் இந்த ஆளுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தது? உங்க லட்சணத்துக்கு குவைத்துல இருந்து வர அன்பளிப்பு. இங்க ஒரு முத்தம் கொடுத்தேன்னு வச்சுக்க, வாயில குத்தி புடுவே. மொச்சு மொச்சு முத்தம் கொடுக்குற ரமேஷ் அண்ணே. ஏய் என்ன வாயில அந்த முத்தம் கொடுக்குறாப்ல. நீ பாத்து முங்கங்கறாப்ல. அட இருமா, வாயில ஏதோ மாட்டி இருக்கு. என்னங்க வாயில மாட்டி இருக்கா? என்னவா இருக்கும்? தப்ப என்னது? அது தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப சிரமம் தால வச்சு நாடத்து தள்ளுறது. அப்பா மன்னத்துக்கிழமை தால் நாடத்துக்கு எடுத்துட்டாப்ல. நல்லா திருப்பி போச்சுப்பா. என்ன பண்ண சொல்ற? நல்லா தான் போனாப்ல. எப்படிப்பட்ட மனுஷன் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிய? குடியாரா குடியாரா மன்னிப்பு கேடியா எல்லாருக்கும் மத்தியில? என்னது? ஏன் நல்லா பேசுறா அப்புறம் அழுகுற? ஏங்க வீட்ல எதுவும் பிரச்சனையா? மனசு சரியில்லை. ஏன் மனசு சரியில்லையா? ஃப்ரெண்டோட நண்பர்களோட சண்டையா? இல்ல குடிச்சிட்டேன். அப்பா அம்மா எதுவும் சொன்னாங்களா? அல்ல. அண்ணன் தம்பி எதுவும் சொன்னாங்களா? அப்புறம் என்ன பிரச்சனை? எதுக்காக சும்மா பொண்டாட்டி எதுவும் அடிச்சுச்சா? ஊர்ல திருவிழாவா? லவ் ஃபெயிலியர். நீ ஏமா ஓயாம அவரை கட்டி பிடிக்கிற? நான் எங்கப்பா கட்டி பிடிக்கிறேன்? அந்த ஆளு தான் என்னைய கட்டி பிடிக்கிறாப்ல. நான் குடியாருனா அவன் குடியாருனான்னு தெரியல. இது குடும்பமா இல்ல என்ன? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன லவ் ஃபெயிலியரா? உங்க வருத்தம் என்னன்னு தெரியுது. நாங்களும் ஒரு அங்க இருங்க, நாங்களும் ஆம்பளை தான். மனசு சரியில்லையா? அது குடிச்சா சரியா போயிருமா? இங்க இருங்க ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஏங்க என்னைய உங்க கோழி மாதிரி நினைச்சிட்டு உங்க பிரச்சனை சொல்லுங்க. ஹலோ ஹலோ லவ் ஃபெயிலியர் தானுங்க. யாருங்க அந்த ஆளை சொல்லுங்க. அந்த மைக்ல நின்னு பேசுங்க. நீங்க நல்லவங்களா இருக்கீங்க. சரி பாங்க வாங்க. அட நீ ஏமா அவரை போட்டு கட்டி பிடிக்கிற? அவரே குடிச்சிட்டு இருக்காரு. நீ என்ன கூடு என்னைய கட்டி பிடிக்கிற? நீங்க நல்லவங்க, நீங்க வாங்க. நல்லவங்க வந்து கட்டி பிடிக்கணுமா? உங்க பிரச்சனை சொல்லுங்க. நீங்க என்னைய கட்டி பிடிக்கிறீங்க? எரிச்சியை சேர்ந்த அவளை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அந்த புள்ள உங்களுக்கு வேணாம் சொல்லி பிடிச்சா? காதலா? காதலிச்சேன். சரி, என் காதலுக்காக அவ கால்ல விழுந்து அழுது. ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை காலில் விழுந்து அழுகிறதா? கண்ணீரால அவ பாதத்தை கழுவுனேன். அப்ப கூட அந்த பொம்பளைக்கு மனசு இறங்கல? ஏங்க கட்டிக்க மாட்டேன்னுச்சா? ஏன் அவங்க அப்பா அம்மா எதுவும் சொன்னாங்களா? அவங்க அம்மா அப்பாலாம் என்னைய மருமனே நல்லா கொஞ்சுவாங்க. தாய் மாமனா? அவன் என்னை சகல அப்பா அவங்க அண்ணன் தம்பி தான். அவங்க பூரா மச்சான் எல்லாம் நல்லா தானே கூப்பிட்டுருக்காங்க. அப்புறம் ஏங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுச்சு? அவதான் கேட்டதுக்கு என்ன சொன்னுச்சு அந்த பிள்ளை? ஒரே வார்த்தையில என்ன வார்த்தை? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் என் புருஷன் கூட தான் இருப்பேங்கிறா. ஏய் மூதேவி, அடுத்தவன் பொண்டாட்டியை தான் லவ் பண்ணியாயா? முகரைய பாரு முகரைய, மூச்சி முகர கட்டி. எவன் பொண்டாட்டியா இருந்தா நமக்கு என்ன? காதல் என்பது பொது காதல் என்பது பொது உடுமை. அட தண்ணியை போட்டது இல்லாம பாட்டு பாடி சாகடிக்கிறீங்களே. எரிச்சியை சேர்ந்த மணி பூசாரி, எரிச்சி மணி பூசாரி அவர்கள் சார்பாக டான்ஸா நடித்து நம்ம எல்லாம் எழுத்து கொண்டிருக்கும் அருமை மகள் ஜெயபிரியா அவர்களை பாராட்டி ரூபாய் 101 பரிசாக வழங்கியுள்ளார்கள். புரிச்சி சார்ந்த எனி பூசாரி அவர்களுக்கு ஹலோ எரிச்சியை சேர்ந்த மணி பூசாரி புரிச்சி சார்ந்த எனி பூசாரி அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். ஐயோ குடியார பையலே, எனக்கு அன்புபடுத்தி கௌரவப்படுத்திய அன்பர்களுக்கு நன்றி நினைக்கிறத வணக்கம். குடியாரன்னு கேக்குறியே? குடியாரா சாப்பிட்ட ஐசா? என்னது சாப்பிட்ட ஐசா? ஷட் அப் யுவர் மவுத் on ஜட்டிய போட்டு கவுத்து. ஓ இங்கிலீஷ்ல திருப்பி போட்டு பொசுக்க முகரே பாரு முகரே குருட்டு பையலே. குடியாரன்னு கேக்குறியே? குடிச்சு பார். நீ குடிக்கிறது இல்லாம என்ன இவரை குடிச்சு பார்க்க சொல்றியா? அந்த கஷ்டம் என்ன உனக்கு? அதுல என்ன கஷ்டம் இருக்கு? காலங்காத்தால வெளுவத்துல அதை ஊத்திக்கிட்டு இழுக்கிறதுக்குள்ள நாங்க படுற பாடு இருக்கு. ஐயோ
நம்பர் 1ன்னு ஒரு சரக்கு போட்டிருக்காங்க. அது என்ன நம்பர் 1? இப்ப வீரன் ஒண்ணு போட்டிருக்கியா. ஐயோ மூடியை திறந்தா 3 கிலோமீட்டருக்கு வீசுது. கருமம். அதை ஊத்திக்கிட்டு கிட்ட கொண்டு போக முடியல. ஐயோ என்னங்க குடல் குறவளைக்கு வந்து குண்டியை நோக்கி டிராவல் பண்ணுது. ஐயா இதையெல்லாம் மீறி அதை எவே மண்டையெல்லாம் நக்கி அதெல்லாம் மூந்து எதுக்கு மண்டையை நக்கி இழுத்துக்கு போறக்குள்ள நாங்க படுற பாடு உனக்கு தெரியுமா? அதை குடிக்கிறதுக்கு கிளவி மூத்திரத்தை வாங்கி குடிக்க வேண்டியதானே. முகரைய பாரு முகரைய. மூத்திரத்தை குடிச்சா போதை வருமா? அப்ப போதை வந்தா குடிப்பியா நீ? என்ன எதுக்கு காசு செலவு பண்ற? உன் மூத்திரத்துல போதை வரும்னா சொல்லு. 5 லிட்டர் கேனா நான் 5 லிட்டர் நேரமெல்லாம் வராது. ஒரு வாரம் கூட நீ வச்சு கொடுத்து விடு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடச்சி கருமத்தை முகரைய பாருங்க. இருந்தா கேனே வேண்டாம். வளரும் பிள்ளை அப்படியே சாப்பிடுவேன். ஐயா ஐயா நீங்க அப்படியே சாப்பிடுறேன்ட்டு கொடா கொண்டானையாலும் அதுல வழியா வந்துடாம குடியாரன் பேசுற வச்சுக்காத. நான் கேட்கிறேன், என்ன இந்த நாடு இந்த அரசாங்கம் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஏன் என்ன செய்யல? நான் கேட்கிறேன் என்ன செய்யலன்னு நானும் கேட்கிறேன். குடியாரங்களுக்கா என்ன செஞ்சிருக்கு? குடியாரனுக்கா? குடிக்கிறதே தப்பு, குடியாரனுக்கா செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? தாரு பொம்பளைக்கு தான் இந்த நாடு எல்லாமே செய்யுது. பொம்பளைக்கு செய்யுதுன்னா நாங்க அப்படி இருக்கிறோம். கடமை கண்ணிய கட்டுப்பாடு நக்குனியே நக்குனியடா. என்ன அப்படி சொல்ற? மாசமா இருக்க பொம்பளைக்கு 25,000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆமா, யார் இல்லைன்னு சொன்னா? சிரமப்பட்டு புள்ள பக்கிறது நாங்க தானே, நீங்களா பக்கிறிய? மாசமா இருக்க உங்களுக்கு கொடுக்குது. மாசமாக்கணும் எங்களுக்கு எவனாவது 1 ரூபா கொடுக்குறாங்க. ஏண்டா விழுந்தடிச்சு வேலை பார்த்தவங்க நாங்க. எங்களுக்கு இல்லாம என்ன மயிறு கூட கொடுக்குறாங்க? புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? மாசமானா எங்களுக்கு 25,000 ரூபாய் காசு கொடுத்தாலும் மாசமாக்குற உங்களுக்கு 3,000 ரூபாய் காசு கொடுக்குது இதே அரசாங்கம். சரி, அரிசி பருப்பு இனிமேல் மாசம் ஆக்காதுன்னு கூட்டுக்கொண்டே குடும்ப கட்டுப்பாடு பண்றாங்க. அதை வெட்டி போட்டு ஆப்பிள் ஆரஞ்சு ஊத்துன்னு கொடுத்து என்ன ஆரஞ்சு இதெல்லாம் தெம்பு ஊறணுங்கிறக்கா. இதை வெட்டி போட்டு அப்புறம் தெம்பு ஊர்னா ஊராட்டி என்ன? நான் கேட்கிறேன், விவசாயிகளுக்காக இந்த கவர்மெண்ட் கூட்டுறவு வங்கின்னு ஒண்ணு வச்சிருக்கு. ஆமா, கடனை புறா தள்ளுபடி பண்றாங்க. சரி, குடியாரனுக்கு என்ன பண்ணிருக்கு? ஏன் குடியாரனுக்கு என்ன பண்ணல? அதுக்காகத்தான் நானே பார்த்தேன். என்னன்னு? அரசாங்கத்தை நம்ம குறை சொல்லக்கூடாது. நமக்கு நாமே ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி பண்ணுவோம். அப்படி நானே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன். என்ன திட்டம் அது? குவார்டர் வங்கின்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன். அது என்ன குவார்டர் வங்கி? என்ன விருதங்கார வேகமா கை தட்டுறாரு. விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கி, குடியாரங்களுக்கு குவார்டர் வங்கி. அதான் அது என்ன குவார்டர் வங்கினா? காசே இல்லைனாலும் குடிக்கலாம். எப்படி? நீங்க இனிமேல் யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன ராத்திரி 10 மணிக்கு அடைச்சிருவாங்க, 12 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு கவலைப்பட வேண்டாம். 24 hours சேவை. எப்படிங்க? 24 மணி நேரம். 24 மணி நேரமா திறந்திருக்கும். மூளைக்கு ஒரு பொட்டியை கொண்டு வந்து இறக்குறேன். என்ன பெட்டி? ஏடிஎம் சென்டர் மாதிரி ஒரு பொட்டி இறக்குவேன். சரி, அந்த பெட்டி எதுக்கு? குடியாரங்க பூரா ஒரு கார்டு கொடுத்துருவேன். என்ன கார்டு? ஏடிஎம் கார்டு மாதிரி. அவன் குடிக்கணும்னா யாரையும் கேட்க வேண்டாம், விறுவிறுன்னு போகலாம். அந்த கார்டை உள்ள அப்படி திணிக்கணும். எதுக்குள்ள? அந்த பொட்டிக்குள்ள திணிச்சோன்னே ஸ்க்ரீனில் கேட்கும். என்ன கேட்கும்? ஓட்டியா, மெக்டோலா, பிரிக்கன்ஸா, நெப்போலியனா, இல்லை கிங்கிலீஷா, இல்லை மார்போஷான்னு கேட்கும். அப்படின்னா என்னங்க? சரக்கோட பேர். அதை அவன் படித்து பார்த்துட்டு அதுக்கு நேராக டச் பண்ணணும். டச் ஸ்க்ரீன் டச் பண்ணோன்னே அந்த சரக்கு வரும். படிக்க தெரிஞ்சவன் படித்து பார்த்து அமுக்குவான், படிக்க தெரியாதவன் என்ன பண்ணுவான்? குட் கொஸ்டின். படிக்க தெரியாத நாக்கத்துக்கு மட்டும் நிற்பானா? என்ன பண்ணுவான்? அவனுக்கு அதான் வாய்ஸ் மெசேஜ் செட் பண்ணியிருக்கேன். அது எப்படி? கார்டை உள்ள விட்டோன்னு கேட்கும். என்ன கேட்கும்? 145 ரூபா சரக்கா, 175 ரூபா சரக்கா, என்ன அப்படியே வாய்ஸ் 255 ரூபா சரக்கா அப்படின்னு கேட்கும். இவன் சொல்லணும் 145 அப்படின்னு சொல்லணும். ஏன் இவ்வளோ பணிவா கேட்கணும்? விலை குறைச்ச சரக்கு இல்லை அதனால அப்படின்னு அவ கேட்கும். கட்டிங்கா, 2 ounce கோட்ரா, இது என்ன? அது எவ்வளோ அளவு? கட்டிங்கு. உடனே தொடர்ந்து ஒழுகும். அதை கப்பில் பிடிச்சிக்கணும். எடுத்துட்டு பக்கத்தில் வச்சு இன்னொரு பட்டன் இப்படி அமுக்கணும். அந்த பட்டன் எதுக்கு? அது கேட்கும். என்ன கேட்கும்? பச்சை தண்ணியா, பவுண்டாவா, செவனப்பா. அது எதுக்கு? மிக்சிங்கு. இவன் சொல்லணும் பச்சை தண்ணி அப்படின்னு சொல்லணும். ஆத்தாடி. அவன் தொடர்ந்து ஒழுகும். அப்படி எடுத்து லக்கட கட 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 இழுத்துட்டு கீழே ஒரு பட்டன் அமுக்கணும். அந்த பட்டன் எதுக்கு? ஊறுகாயை புதக்கணும் தள்ளும். அதை என்ன பண்ணணும்? வளைச்சு லொபக்கு நக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதா. நான் ஆட்சிக்கு வந்தால் அரசாங்கம் உருப்படாது, நம்பாதியே. இந்த ஆள் ஆட்சிக்கு வந்தா அவ்வளவுதான். உங்களுக்கு பூரா அந்த சேவையை நான் கொண்டுட்டு வரேன். ஆம்பளை எல்லாம் வேகமா கை தட்டுறாங்க. பெண்களுக்காக இனிமேல் ரேஷன் கடையிலேயே அரிசி போடும்போது ஆளுக்கு ஒரு ஒயின் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஏய், பொம்பளை எங்கேயா நாங்க குடிக்கிறோம்? பொம்பளை எங்கேயாவது குடிக்கிறாளா? குடிச்சு பழகுங்க. எதுக்கு நாங்க பழகணும்? அப்பதான் புருஷன் வெளியில கம்பெனி தேடி போக மாட்டேன். நானும் பாக்குறேன். அப்போல இருந்து குடிச்சா குடும்பம் கெட்டு போகுங்க. அப்பா உடல் முதல்ல வெந்து போயிடும்.
குடல் வெந்துச்சுன்னா நல்லது தானே. குடியை கெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. வேகாம சாப்பிட்டா நல்லது இல்ல. குடல் வெந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். இங்க சீக்கிரமே இறந்து போவோம். யோ இந்தயா மனுஷனா நீ முத. ஆமாயா தண்ணி அடிச்சா சீக்கிரம் செத்து போயிருவாங்கயா. குடிக்காத முறை மக்கள் 100 வயசுக்கு வாழ்றாங்களா? ஏய் நீ என்ன புதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க? எந்த தப்பும் செய்யாம 100 வயசுக்கு வாழ்றதுக்கு முண்டை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு 40 வயசுல கிளம்ப வேண்டியதான். இங்க என்ன புடுங்குற வேலையான்னு கேக்குறேன். நான் உன்னை கேக்குறேன், இவ்வளவு வாய் பேசுறீல்ல, சரி இந்த நாட்டுல படிச்சவனுக்கு மரியாதையா குடிச்சவனுக்கு மரியாதை? படிச்சவனுக்கு தான் மரியாதை. சின்ன பிள்ளை கேட்டாலும் சொல்லும். நீ என்ன படிச்சிருக்க? 8வது படிச்சிருக்கேன். 8வது படிச்சிருக்கேன். 8ப்பா? 8th. 8சா? ஏய் இங்கிலீஷா? நீங்க 8வது படிச்சிருக்கீங்களா? ஆமா. நீங்க 8வது படிச்சீங்கன்னு இப்ப சொன்னது யாருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நான் சொன்னதுனால தெரியும். சொல்லலன்னா தெரியுமா? இதுக்காக நெத்தியில எழுதி ஒட்டிக்கிட்டா தெரிய முடியும் நான் 8வது வகுப்பு படிச்சிருக்கேன்னு? தெரியாதுல்ல. தெரியாது. நான் குடியாரன்னு சொல்லவே வேணாம். தெரியாது. ஏமா அவரை போய் கட்டி பிடிக்கிறா ஓயாம? ஏப்பா உங்களுக்கு கண்ணுன்னு தெரியலையா? தெரியாம தான் கேக்குறேன். உன்னை மாதிரி படிச்சவங்க ரோட்ல வந்தா அரப்பாடி லாரிக்காரன் கொண்டு வந்து அனுப்பான். வீட்டில் சொல்லிட்டு வண்டியா போட்டு அப்படி என்னை மாதிரி போதக்கராக்கியை பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வண்டி நிறுத்திக்கிருவேன். வணக்கம் தலைவா, என் வண்டி தானே கிடச்சிது, நேற்று தான் எஃப்சிக்கு போயிட்டு வந்திருக்கேன், வா தலைவா. கூட்டு குட்டி பாலத்தில் உட்கார வச்சு கட்டிங் வாங்கி கொடுத்தது. இப்ப சொல்லு, படிச்சவனுக்கு மரியாதை குடிச்சவனுக்கு மரியாதை? இல்ல நான் சொல்றேன் படிச்சவனுக்கு தான் மரியாதைங்கிறேன். தள்ளி உள்ள தள்ளுவாங்க பாத்துக்க. எங்க கைய பிடிச்சு இழுப்பியா? போலீஸ் ஸ்டேஷன்ல. பொம்பளை சொன்னா யார் வேணாலும் கேட்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனா? குடியார நீங்க கைய பிடிச்சு இழுத்துப்பேன்னு சொல்லுவே. பாலியல் பலகாரம் பண்ணிவிட்டேன்னு சொல்லுவே. பாலியல் பலகாரம். போலீஸ் ஸ்டேஷன் போறியா? பலகாரம். போ. எஸ்பி ஆபீஸ் போறியா? போவேன். ஐஜி ஆபீஸ் போறியா? போவேன். கமிஷன் ஆபீஸ் போறியா? போவேன். போ. எனக்கு இவ்வளவு அசால்ட்டா எல்லாருக்கும் பழக்கம் இருக்கா? என்னை யாரும் டச் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? நீங்க அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? பெரிய ஆபீசர் வந்து தொட சொல்லு. ஏன் நீங்க என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு கேக்குறீங்க? பப்ளிக் மேடையில இங்க காவல்துறை வந்திருந்தா கூட வர சொல்லு. சரி நீ எவ்வளவு தைரியமா பேசுற? வர சொல்லு. ஏய் உன்னை முட்டி தள்ளி உள்ள தள்ளி போடுவாங்க பாத்துக்க. ஏய் உன்னை தான் உள்ள தள்ளுவாங்க. என்ன எதுக்கு உள்ள தள்ளுறாங்க? நானா தண்ணி அடிச்சிருக்கேன், நீ தானே தண்ணி அடிச்சிருக்க. என்னை தொட சொல்லு. ஏன் தொட மாட்டாங்களான்னு கேக்குறேன். என்ன இவ்வளவு உறுதியா சொல்றீங்களே, என்ன தொட மாட்டாங்க? ஏன், என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியும். என்னன்னு? குடியார பையா அடிச்சா செத்துக்கிட்டு போயிருக்கான், குலக்கேசி ஆகி போயிடணும், நம்மளை தொட மாட்டாங்க. வெளிய வச்சு அடிப்பாங்களே. தெளிய வச்சு அடிச்சா நான் தெளிஞ்சா தானே தெளிய குடிப்பேனே. நீ குடிக்கிறது அவங்களா ஏட்டையாவை கூப்பிட்டு ஐயா இவனை கொண்டு அவன் வீட்டில் இறக்கி விட்டுவாங்கன்னு ஜீப்ல ஏற்றி விடுவாங்க. ஒன்று தெரிஞ்சுக்க, என்ன குடிகாரனை திட்டுறதோ அடிக்கிறதோ வச்சுக்காத. அப்படிதான் சொல்லுவேன். குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணும். குழந்தையும் தெய்வம் ஒண்ணும் தான் சொல்லிக்கா. குடியாரனும் குழந்தை எங்க ஒண்ணு இருக்காங்க? அது அந்த காலம். இப்ப சொல்றேன், குடிகாரனும் குழந்தையும் ஒண்ணும். அதான் எப்படின்னு கேட்டேன். குழந்தை எப்படி மொட்டை குண்டியா தெரியுதோ, நாங்க குடிச்சு போட்டு குண்டி வெட்டி இல்லாம தெரியும். இதெல்லாம் கிறங்க எங்களுக்கு பார்க்கணும். என்ன தாய்மார்கள்லாம் அப்படி சிரிக்கல? என்ன எப்படி தூக்கி வச்சு கொஞ்சணுமோ அது மாதிரி எங்களை தூக்கி வச்சு. உங்க வீட்டுக்காரர் தண்ணியை போட்டு இப்படி படுத்துறதால நல்ல உலக்கைய பார்த்து அதுலயே வச்சு குத்தி புடுங்க சோடி புடிச்சு. ஏமா அவரை ஓயாம போய் கட்டி பிடிக்கிறா? நீ போதில் இருக்கியா, நான் போதில். எங்க அப்பனுக்கு என்ன அந்தால வந்து கட்டி பிடிக்கிறீங்க? அப்பனுக்கு மாத்தி தெரியும். நமக்குள்ள பிரச்சனை வேணாம். அதே தான் நானும் சொல்றேன். சமாதானம். இங்க பாரு, மரியாதையா ஓடி போயிரு. நான் போனா போது ஒரு ஆம்பளை பிள்ளையாச்சுன்னு இவ்வளவு நேரம் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தண்ணியை போட்டு அலம்பல் பண்றதுக்கு நான் ஆளு கிடையாது, சரியா? ஏய் ஏய் நான் ஒரு வார்த்தை உன்னை கேட்கறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லி விடு. சொல்லியா? குடியாரா? நீ என்ன பேச போற? நான் குடியாரன் தானே. குடியாரா? நீ தெளிவான ஆள் தானே. நான் தெளிவா தான் இருக்கேன். இந்த உலகத்துல ஆசை இல்லாத மனுஷன் இருக்கானா? எவனும் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு. மனுஷனா பிறந்தா ஆசை இல்லைன்னா அது மனுஷனே இல்ல. எல்லாருக்கும் ஆசை நிறைவேறதா? இல்ல. சாக வரைக்கும் நிறைவேறதா? அப்படியெல்லாம் யாருக்கும் மனதார ஆசை நிறைவேறிச்சு சொல்லவே முடியாது. சில பேர் செத்து போறான் நிறைவேற ஆசையோட. ஆமா. சில பேர் சாகாம இழுத்துக்கிட்டு கிடப்பேன் தெரியுமா? ஆமா, தொண்டைக்கு நெஞ்சுக்கும் இழுத்துக்கிட்டு தெரியும். ஆமா. அப்ப சொல்லுவாங்க பக்கத்து இருக்காங்க, டேய் அவன் ஏதோ ஆசை மனசுல இருக்கு, அதான் நிறைவேறாம இருக்காது, என்னன்னு பார்த்து நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் கேக்குறேன், காசாசை உள்ளவனா இருந்தா அப்படி இழுத்துட்டு கிடந்தா என்ன செஞ்சா அந்த உயிர் பிரியும்? இந்த காசை உரசிப்படி லேசா வாயில பால் ஊத்துனா சரியா போயிடும், அதனால உசுறு கை விடு. படிச்ச பிள்ளை நகை மேல ஆசை உள்ளவனா இருந்தா அந்த நகை எடுத்து லைட்டா உரசி பால்ல ஊத்துனா அந்த ஆசை முடிஞ்சு போயிடும்.
வீட்டு மேல ஆசை உள்ளவனா இருந்தா இந்த மண்ணை கரைச்சி லைட்டா ஊத்துனா ஆசை முடிஞ்சு போயிடும். பொம்பளை ஆள சொல்லவனுக்கு இத ஏய் ஏய் ஏய், ஏய், நீ என்ன இப்படி கேட்டு என்னை கோர்த்து விடுற? முகரைய பாரு முகரைய. பொம்பளை மேல ஆசைப்பட்டா எதையா கரைச்சி ஊத்துவாங்க? அதைத்தான் கேட்கறேன். சொல்லு சொல்லு. எனக்கு என்ன தெரியும்? எதுல உரைச்சு ஊத்துறது? அப்ப அந்த உசுறு எப்ப போகும்? ஏதோ உரைச்சு ஊத்துறதா? ஏங்க ஏங்க இருங்க, புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? பொம்பளை மேல ஆசைப்பட்டா சாகர ஆளுகிட்ட கொண்டு போய் பொம்பளை பிள்ளைய போய் சேர்த்தா வைக்க முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அது தேவையில்லை. அப்புறம் என்ன பண்றது? எப்படி அந்த உசுறு போகும்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். என்ன பண்ணணும்னு கேட்கிறேன். தெரியல. குடியாரன் சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க குடியாரா. சிரிக்காத, எரிச்ச இதா வருது. முகரைய பாரு. நீ மட்டும் சிரிக்கிறதுல உன் குடும்பமே சேர்ந்து ஆடு. ஒருத்தன் குடியாரே ஜாக பொழைக்க கிடக்க. குடியாரன் தான் ஜாக பொழைக்க கிடக்குறானா? இழுக்குது இழுக்குது. சரி. அப்ப பக்கத்துக்கார ஃப்ரெண்டு, அவன் கிழவனோட ஃப்ரெண்டு வருவான். இவனை பத்தி எனக்கு தெரியும். இவன் பெரிய பொம்பளை சோக்காளி. சரி. இவனுக்கு உசுறு பிரியாது. பக்கத்துல ஒரு கிழவியை வச்சிருந்தேன். அது வந்தாத்தான் இது உசுறு போகும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. கிழவிக்கு தாக்கல் தெரிஞ்சுன்னு ஒடியாருவா. ஐயா என் ஜீமா என் ஜாமா எஜமா எஜமா அப்படின்னு வரும். கிளவி வர்ற சத்தம் கேட்டனு கிழவனுக்கு இழுவ ஓவர் ஆகும். எப்படி சத்தத்திலே இவ்வளவு வேகமா இழுக்குதா? ஒடியா அந்த கிளவி வீட்டுக்குள்ள வந்து பாப்பா. கிளவி வந்தோடனே கிளவி அப்படி போது. ஏன் அப்படி பாக்குறாங்க? பழைய ஐட்டம்ல. ஓ, கிளவி வந்தோன்னு சொல்லுவா, பேரன் பேத்தி எல்லாம் கொஞ்சம் வெளியில போங்க சாமி. எதுக்கு? தாத்தாவும் நானும் கொஞ்சம் ரகசியம் பேசணும். அவங்க ஏதோ சொத்து விஷயமா பேசுவாங்க போல இருக்கு. எல்லாரும் வெளியில போயிடுவாங்க. சரி. கதவை மங்குன்னு அடைச்சிட்டு இந்த நாதாங்கி தூக்கி மாட்டிட்டு. நாதாரிய நாதாங்கி 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 அதெல்லாம் இப்ப யாருக்கு தெரியுது? தாப்பா போட்டுட்டு ஒரு பழைய சேலையை எடுத்து இந்த கதவு மேல அப்படி போடுவான். அதான் தாப்பா தான் போட்டாச்சு, அப்புறம் எதுக்கு சேலையை போடணும்? கதவு ஓட்டையில கூட உள்ள நடக்கிறது வெளியே தெரியக்கூடாது. ஏன் தெரிஞ்சா? கிளவியை காரிச்சு அதுலயே துப்புவாங்க. ஐயா அவ்வளவு மோசமா அந்த கிளவி என்ன சொல்ல போகுது? அப்படி துப்பிட்டு தலைமேட்டில் வந்து நிப்பா. என் தங்கமே என் தங்கமே என் தங்கமே உனக்கு எத்தந்தண்டி தொங்குமே. என்ன அது? என்ன அது? மீசையா? ஏ ராஜா ஏ ராஜா நீ எப்படி எல்லாம் செஞ்ச? என்ன செஞ்ச? நல்லது கெட்டது நல்ல கோரஸ் பாடுறிய. இப்ப செய்ய முடியாம கிடைக்காடா பாவி அப்படிங்கும்போது கிளவி சிக்னல் காட்டுவேன். என்னன்னு? அது என்ன அப்படின்னா? அப்படின்னா என்னையா? அப்பதான் கிளவி சொல்ல, அட எடுவட்ட வேலை உன்னால முடியும் என்ன செய்ய சொல்றியாடா? எப்ப ஜாக கிடக்குற நிலைமையிலுமா? அட நீ எதை நினைச்சு உனக்கு இழுத்துக்கிட்டு கிடைக்க எனக்கு தெரியும்டா பாவி. போறதுதான் போற, இந்த புண்ணியம் செஞ்ச இடத்த பார்த்துட்டு போடா. என்ன சுத்தமா அப்படியே வாசிக்கிறீங்க? அதோட கிளம்பி போயிடுவேன். ஏங்க அது புண்ணியம் செஞ்ச இடமா? இப்ப நான் இழுத்துக்கிட்டு கிடைக்கேன். உங்களுக்கு எது மேல ஆசை? ஒரு பேச்சுக்கு. நான் ஒரு பொம்பளை சொக்காளி. இந்த பொம்பளை நம்ம எந்த பொம்பளை நான் போய் தொர்ராஜி சொல்றாப்ல. அவன் ஜெயப்பிரியா மேல உசுரையே வச்சிருந்தான். ஏய் 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 டேயா, நீ பார்த்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது ஜெயப்பிரியா மேல உசுரை வச்சிருக்கியா? பேச்சுக்குதா. இப்ப நீ வர்ற ஏன் உசுரை அடங்கணும். எங்க ஏய் 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 என்ன பண்ண போற? மொகரைய பார்த்து மூஞ்சி மொகர கட்டி. அறிவு இருக்கா? நீ என் மகதானே. ஒரு மனுஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காப்ல, முகரே பாரு. உயிரா ஏமா எவ்வளவு நாளைக்கு இந்தாருமா நல்ல விதமா இங்காரு அப்படியே நடந்து வந்தீங்கன்னா போதும். இல்லையா நீ நடந்து இங்காரு போற விஷயம் நல்ல விதமா போட்டும். தயவு செய்து சொல்றேன், புண்ணியம் பண்ண இங்காரு போய் நம்ம அப்பதாவை கூட்டிட்டு வா. வேமா ஓடு ஓடு, அப்பதாவை கூட்டிட்டு வா, சீக்கிரம் வா. போறது நல்ல விதமா போட்டும். எதுக்குடா அப்பதா கூட்டியாரியா? புண்ணியம் நான் ஒன்றும் சாகலை. அட முண்டை போயலா. அந்த கிழவியை யாரோ தள்ளிட்டு போயிட்டாங்கப்பா. அதுக்கு ஆள் இருக்காங்க அங்கே. ஏரியா ரொம்ப பிஸியான ஏரியா. வட போச்சே. ஆமா
சரி நீங்க இருங்க, என்ன பண்ணிட்டு இன்னொரு கிளவி இருக்கு. ஒண்ணு புடுங்க வேணாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது பண்ணிட்டு இருக்கேன். அது எது? வியாபாரம். ஆமா, நான் 7 வயசுல எழுதி விட்டவே. ஒங்க குண்டலனி ஒங்க சந்தலனி ஒங்க ரவுண்டலனி. ஏமா அவரை போய் கட்டி பிடிக்கிற? ஹலோ, என்ன வைக்கிறீங்க? இது வைக்கிறேன், எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். இளநியா? இளநீ வைக்கிறதா உங்க அம்மா? ஏய், அம்மாளை பத்தி பேசுறேன். எங்க அப்பா 2 பேருக்கும் கோவம் வந்துரும் பாரு. உங்க அப்பா 2 பேரும் கோவப்பட்டு அப்படியே பின்னிடுவாங்க. ஒண்ணுல 2 பேரு. கௌசல்யா சம்மவள்ளி. 2 வேளுக்கு 2 மிச்சர் பாயிட்டான். அவன் மீசி இது வரைக்கும் இழுக்கிறான் பாரு. ஏன் எவ்வளவு நீளமா இருக்கு பத்தியா? இளநீ வைக்கிறதா உங்க அம்மா? இளநீ தெரியா சும்மா? எள்ளி வைக்கிற அம்மா ஓ எள்ளுஞ்சாறு சும்மா. நீ ஆடுறேன்னு எதையாவது ஒண்ணு உடைச்சுட போற, இல்ல வீடு போட்ட ஏமா அவரை போட்டு அமுக்குற?